Okay, so back to form like color frequency. Okay, எங்க error வந்துச்சு. ஓகே, ஏன் errorனா 1,4 2,5 1,3 3,4 இந்த இதுக்கு என்ன வந்திருக்காங்க, என்ன பண்ணுறோம். ஓகே, 1 4. ஸோ இப்போ வந்துட்டு கலர் ஃப்ரீக்வன்சியில் 4 இருக்கான்னு பார்ப்போமா. 4 இருக்காது. ஸோ இருக்காதுன்னா 4 போட்டு கலர் போடுறோம். இத்தனை பண்ணுறதுக்கு இது சிம்பிளாக இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்னன்னா color frequency dot put color comma color frequency dot get or default கலருக்கு என்ன வேல்யூ இருக்கு, 0 இருந்துச்சுன்னா +1. எப்படி போட்டுக்கலாமா. ஓகே, அது இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இல்லைன்னா அது 0லேருந்து 1 ஆகும். ஓகே, கரெக்ட். ஸோ இப்போது நமக்கு ஏற்கனவே இருக்கிற கலர் மேலே இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குவோம். இல்லை அப்படிங்கிற அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹேஷ்மேப் டாட் கண்டென்ட்ஸ் கீ இந்த பால் வந்துட்டு ஏற்கனவே திருப்பி அதே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே பெயிண்ட் பண்ணியிருந்தால் அதனோட ப்ரீவியஸ் கலர் எடுக்கிறோம். ப்ரீவியஸ் கலர் எடுத்துகிட்டு அந்த கலர் வந்துட்டு ஹேஷ்மேப்பில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். கலர் ஃப்ரீக்வன்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதனால் பெயிண்ட் பண்ணிக்கலையா, பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே கலர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கலர் ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கவுண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா கலர் ஃப்ரீக்வன்சியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம். இது சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகுதா முதல்ல. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு லைன் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, அதில் தான் எங்கேயோ தப்பு. கலர் ஃப்ரீக்வன்சி நான் பண்ணலாம். கலர் கம்மா என்ன எரர் கேனாட் ஃபைண்ட் சிம்பிள் யூஆர் கரெக்டாக வருதான். இங்கேயும் யூஆர் போட மாட்டோமா. ஓகே, ஸோ இந்த ஃபெயில் ஆன எக்ஸாம்பிளோட ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா இங்கேயே ஊற்றிக்கிச்சா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 1 வந்துடும். செகண்ட் வந்துட்டு திரும்பி ரெண்டாவது 2 1,4 ஃபஸ்ட்லேருந்து இப்போ 1,4. ஸோ பாலில் வந்துட்டு 1 இருக்கும், கலரில் 4 இருக்கும். ஸோ கலர் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இனிஷியலாக எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 4 போட்டுருவோம். 4 டிஃபால்ட் வேல்யூ 0 +1. இப்போது 4க்கு 1 இருக்கும் கலர் ஃப்ரீக்வன்சியில். அப்புறம் வந்துட்டு திரும்பி ஹேஷ்மேப்பில் வந்துட்டு அந்த பால் இருக்கான்னு பார்ப்போம், இருக்காது. ஸோ இது எங்கே முடியுது, இல்லைன்னா ஹேஷ்மேப்பில் வந்துட்டு அந்த பாலும் அந்த கலரும் போடுறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே இங்கே கலர் ஃப்ரீக்வன்சியில் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோமே. இங்கே கலர் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ போட்டாலும் போடலைனாலும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இப்போ பண்ணி பார்ப்போமா. இதுதான் தப்பான்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது. இது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். 1,4னா இது ஃபஸ்ட்டு பால் வந்துட்டு 1, கலர் வந்துட்டு 4, கலர் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 4,1ன்னு மாறுங்க. அடுத்து வந்துட்டு ஹெச்எம் டாட் கண்டென்ட்ஸ் கீ வந்துட்டு பால் இது ஃபெயில் ஆகும், ஏன்னா இதுக்குள்ளே போகாது. ஹேஷ்மேப்பில் 1 இருக்காது. ஸோ இங்கே வந்துட்டு ஹேஷ்மேப்பில் 1 போயிடும். ஸோ அடுத்து வந்துட்டு 2,5 2,5க்கு வந்துட்டு திரும்பியும் பால் 2 கலர் 5 கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 2,1. இதுக்கு முன்னாடி 4,1 இருந்துச்சு, இப்போ 2,1 இருக்கும்.
2,5 4,1 இப்போ 5,1 இருக்கும் கலர் ஃப்ரீக்வன்சியில். 5,1க்கு அப்புறம் இப்போ செகண்ட் பால் வந்துட்டு ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம், இருக்காது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ளே வரும் ஹேஷ் மேப்பில். இப்போ 2,1 இருக்கும், இதுக்கு முன்னாடி 1,1, இப்போ 2,1, அடுத்து திரும்பியும் 1,3ன்னு போடுறப்போ இந்த இதுதான் ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு. லெட்ஸ் see. Okay, invoke because of the return value null pointer exception. Color frequency dot get on if fault எத்தனை எரர் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. கெட்டா டிஃபால்ட்டுக்கு இங்கே எரர், இது வேறு கேன்சல் பண்ண வருது. கேபிட்டல் ஓக்கு சின்ன ஓ போட்டேன். வேறு ஏதாவது பிரச்சனை வருதா? இல்லை. ஓகே, நேமாக இது நேற்று பண்ணியிருந்தால் ஸ்ட்ரீக் மிஸ் ஆகியிருந்திருக்காது. அப்போ இங்கே ஏதோ ஒரு எரர் 1 என்ன பிரச்சனை, 0,1. ஸோ அடிச்சு துரத்தலாம், இதெல்லாம் வேஸ்ட்டு போக தூக்கி விட்டுடலாம். ஓகே, ஸோ என்னென்னா இப்போ நம்ம டிஸ்டிங்க்ட் கலர் நம்ம யூஸே பண்ணல, அதை தூக்கி விட்டுருந்துருக்கலாம், இது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 0,1 உள்ளே வர்றப்போ ஃபஸ்ட்டு பால் 0, கலர் 1 இருக்கும். கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 1க்கு இப்போது ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 1 மாறும், 1,1 இருக்கும் இப்போ இந்த லைனால். அடுத்து வந்துட்டு ஹேஷ் மேப்குள்ளே 0 இல்லை. ஸோ இது எங்கே முடியுதுன்னா இங்கே முடியுது. ஸோ இந்த எழுச்சுக்குள்ளே வந்துட்டு ஹேஷ் மேப்பில் 0,1 வரும். இல்லை, ஆமாம், 0,1 இங்கே வரும். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ கலர் ஃப்ரீக்வன்சியில் இங்கே ஒரு வேல்யூ ஆட் பண்ணதுனால இங்கே வந்துட்டு சைஸ் 1 வரும். அடுத்து 0,4. ஸோ பால் 0, கலர் 4. ஸோ கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 4 ஆட் பண்ணுவோம். ஹேஷ் மேப் வந்துட்டு ஹேஷ் மேப்பில் செக் பண்ணுறப்போ நம்ம ஏற்கனவே 0 ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்குள்ளே வரும். ஸோ ப்ரீவியஸ் கலர் வந்துட்டு என்னென்னா 1 இருக்கும். ஸோ அதை எடுத்துருவோம், 1 எடுத்து ப்ரீவியஸ் கலரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த கலர் வந்துட்டு கலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கான்ட்டு பார்ப்போம். கலர் ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் கலர் ஃப்ரீக்வன்சி டாட் அந்த ப்ரீவியஸ் கலரை வந்து ஒன்று மைனஸ் பண்ணிடுவோம், ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணி அது 0 ஆகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது மேலே ஒன்று தான் இருக்குது, அது மேலே இன்னொரு பெயிண்ட் அடிக்கிறதுனால அது ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கலரே இருக்காது, அதனால் அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ எல்ஸ்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்துட்டு 4 மட்டும்தான் இருக்கும், 1 ரிமூவ் ஆகிட்டு. ஸோ அப்போ சைஸ் 1 தான். ஸோ 1 தான் வந்திருக்கு. அடுத்து திரும்பி 1,2 வந்துட்டு பால் 1, கலர் 2ங்கிறப்போ கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 2 இன்சர்ட் ஆகும். 2,1ன்ட்டு இருக்கும் இப்போ கலர் ஃப்ரீக்வன்சி. அடுத்து ஹெச்எம் வந்துட்டு 1 இருக்காது. ஸோ ஹெச்எம்மில் 1 ஆகும். இப்போ சைஸ் வந்துட்டு 2 ஆகும். அடுத்து அதே மாதிரி இப்போ 1,5 திரும்ப பால் 1, கலர் 5. கலர் ஃப்ரீக்வன்சியில் 5 வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இப்போ சைஸ் வந்துட்டு 4,2,5ன்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு சைஸ் 3 இருக்கும். பட் ஆனால் இங்கே உள்ளே வர்றப்போ இங்கே உள்ளே வரும் இல்லையா, ஏன்னா 1 வந்துட்டு ஏற்கனவே ஹேஷ் மேப்பில் இருக்கனால இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் கலர் எடுப்போம். ப்ரீவியஸ் கலர் எடுக்கிறது வந்துட்டு 5ன்னு மாறும். இப்போது 5 வந்துட்டு இப்போ 5ஓட கவுண்ட்டு குறைக்கணும். இப்போ 5,1ன்னு இருக்கிறது 5,0ன்னு மாறும். 5,0ன்னு மாறுச்சுன்னா இது வந்துட்டு 0க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால கலர் ஃப்ரீக்வன்சியிலேருந்து 5 ரிமூவ் பண்ணணும்.
5 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கலர் ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு 4ம் 2ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ சைஸ் வந்துட்டு 2. ஸோ இங்கே ரிசல்ட் வந்துட்டு 2. அடுத்து வந்துட்டு 1,4 பால் 1 கலர் 4. இப்போ வந்துட்டு 4ஓட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 4,2ன்னு போடுவோம். ஏன்னா 4 வந்துட்டு ஏற்கனவே கலரில் இருக்குது. ஸோ எஃப் hash map dot contains key. ஸோ 1 வந்துட்டு ஏற்கனவே இருக்கனால இதுக்குள்ளே திரும்பி இதுக்குள்ளே தான் வரும். ஸோ ப்ரீவியஸ் கலர் வந்துட்டு 5. அகெயின் 5ஓட ஃப்ரீக்வன்சியை குறைச்சோம்னா 5 போயிடும். இஃப் ஃப்ரீக்வன்சி டாட் கெட் 5ஓட 0 வந்துச்சுன்னா கலர் ஃப்ரீக்வன்சியில் அந்த ப்ரீவியஸ் கலரோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ 5 ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு 4 2 திரும்பி இங்கே 4 ஆட் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா 4ஓட இது தான் இருக்கும். 4 2 மட்டும்தான் இருக்கும். சைஸ் 2ன்னு தான் வரும். ஆனால் இவனை ஏன் 1 போட்டிருக்கானுங்க? It's Michael Miracle,